டக்குன்னு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை, 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதும் இதில் 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததும் இதில் மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன்றதுனால 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோடவே கல் உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொதிச்சதும் ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா 50% வெந்து மேலே வந்ததும் இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு குக்கர் மூடி 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்தா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.